உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். என் ஃபேஸ் கட்டை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க பயங்கர ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எதனால இந்த ஹாப்பினாங்க, நம்மளோட எக்ஸாஸ்ட் வந்துருச்சுங்க. ஆக்சுவலி நம்மளோட ஹயபுசாவோட எக்ஸாஸ்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதை ரெடி பண்ண கொடுத்தோம். அது போக நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் டிடிஎஃப் எக்ஸாஸ்ட் மாத்தலான்ட்டு இருக்கேங்க. என்னதான் ரெடி பண்ணி போட்டாலுமே அந்த ஒரிஜினாலிட்டி ஃபீல் கிடைக்காது. ஸோ வந்து சைலன்சர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம பசங்க எல்லாருமே வசா நம்ம வந்து 4x2 வந்து 4x1 மாற்றணும், நீ 4x2 போட, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அப்படின்னாங்க. ஏன் மைண்டுக்குள்ளேயே அது தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி 4x2 மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி. 4x2னா என்னன்னாங்க, முன்னாடி 4 பைப்ஸ் வரும். 4 சிலிண்டர்ல நம்ம ஹயபுசா 4 சிலிண்டர்லேருந்து 4 பைப்பு வந்து அது 2ஆக கன்வெர்ட் ஆகி 2 எக்ஸாஸ்ட் வர்றது தான் 4x2பாங்க. அதே 4 பைப்பு ஒரே பைப்பாக கன்வெர்ட் ஆகி வந்து ஒரு எக்ஸாஸ்ட் வர்றது 4x1பாங்க. இப்போ நம்ம எந்த எக்ஸாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா 4x2 தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன எக்ஸாஸ்ட் எங்கே மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பைக்கில் போக போக விளாக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நான் வேற விளாக் தான் ஷூட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எக்ஸாஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே செம்ம ஹாப்பி. ஓகேப்பா ஃபர்ஸ்ட் எல்லா வேலையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பைக் ரெடி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆசாசியாக ஓடிட்டு இருக்கேன். நான் பயந்துட்டே இருந்தேங்க, எப்படா நம்ம ஹயபுசாவை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு வருத்தத்தில் இருந்தேன். அட்லாஸ்ட் சைலன்சர் வந்துருச்சுன்னு சொல்லி செம்ம ஹாப்பினஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, மிச்சத்தில் மோட்டோ விளாகிங்ல சொல்கிறேங்க. உங்களுக்கு டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 4:30 ஆச்சுங்க. பைக் எடுத்துகிட்டு புறப்பட்டாச்சு. எங்கே கிளம்பிட்டோம்னா பைக்கர்ஸ் மாடியூல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் கிளம்பிட்டோம். அண்ட் வந்து நம்மளோட பெண்டு பைப் இருக்கு இல்லைங்க, அதாவது நம்ம ஹெட்டர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, நம்மளோட மிட் பைப் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சிங்களா, அதை ரெடி பண்ணியாச்சுங்க. ஹென் கேன் மட்டும் இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நாளில் வந்துருங்க. குழந்தைங்கள்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம பைக்கர்ஸ் மாடியூல் கடை ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸ் தான், பட் 40 மினிட்ஸ் ஜேர்னின்னு போட்டிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அசால்ட்டாக போயிடலாம். அண்ட் வந்து நம்மளோட நம்பர் பிளேட்டையும் எடுத்துக்கிட்டேங்க. இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பைக்கில் நம்பர் பிளேட் போடாமல் ஜஸ்ட்டு வந்து பண்ண இந்த ஸ்டிக்கரிங் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். நம்மளோட நம்பர் பிளேட்டு வந்துருச்சு. இந்த நம்பர் பிளேட்டை நம்ம இன்றைக்கி எக்ஸாஸ்ட் மாட்டும் போது அப்படியே மாட்டிட வேண்டியதாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க சவுண்டு. புரியல, விளையாடுன்னு வாயில் வருது பாரு. நம்ம பைக் சைலன்சர் ஃபாரின்லேருந்து வந்துருச்சு செல்லம். போய் மாட்டிட்டு வந்துடுறேன். போயிட்டு ஒரு நைட் வந்துடுறேன். வந்து ஜாலியாக விளாட்லாம். சரி செல்லம், போயிட்டு வரேன். பாய் மாமா, போயிட்டு வரேன். பாய், லவ் யூ. நைட் சீக்கிரமாக வந்துடுறேன். வந்துட்டு ஜாலியாக விளாட்லாம். அண்ட் வந்து இந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லைங்க, இந்த பாப்பாவுக்கும் நான் ஒரு குட்டி குழந்தைய வச்சு விளையாண்டுட்டு இருப்பேன்ல, அந்த குழந்தைக்கும் இன்னொரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்துட்டேங்க. ஏன்னா சரி பாப்பாவுக்கு பைக்கில் இருக்குங்க ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சா, அதனால அந்த பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டேன். சரி குட்டி, போயிட்டு வரேன் அண்ணன், போயிட்டு அப்புறமேல் வாங்க. ஓகே டார்லிங், லவ் யூ ஸோ மச். இருங்க, பைக் விழுந்துடாது. பாய். ரொம்ப விளையாடாதீங்க, மேலே போய் விளையாடுங்க.